மாதிரி கடந்த ஆண்டு 2024 4 கிறிஸ்தவ திருச்சபைகளை சென்னையில் உடைச்சி எடுத்துட்டாங்களே. என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு அந்த இடம் அரசாங்க இடம், நீ ஏன் இங்கே சர்ச்சை கட்டினன்றாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அப்ரூவல் வாங்கி தரோன்றாங்க. ஏயா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுது, மத்தியிலிருந்து எந்த விதமான உதவியும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நீ போய் உதவி கேட்டியா? இல்ல கொடுத்த உதவி மக்களுக்கு போய் சேர்த்தியா? அதுவும் கிடையாது. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை புரிந்து கொண்டார்கள். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லும் போது மக்கள் மத்தியில் இந்த தலைவர்லாம் இருக்கிறாங்கன்னா, இன்னும் இவங்க நல்ல கிராமத்துக்குள்ள போல பட்டணத்திலே சுத்திட்டு இருக்கிறாங்க. எனக்கு வருத்தமான காரியம் அது ஒன்று. பிஜேபி உடைய தலைவர்கள் மேலே எனக்கு உள்ள ஒரு வருத்தம் என்னன்னா, சிறுபான்மையினருக்கு திராவிட கட்சி என்ன செய்துச்சு? திராவிட முன்னேற்ற கட்சி கடந்த 4.5 ஆண்டுகளாக இருக்கிறாங்க. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன். அவங்க தேர்தல் சமயத்தில் அவங்க என்ன சொன்னாங்க, சிறுபான்மையர் விசேஷமாக கிறிஸ்தவ பாதிரியார்களுக்கு நாங்கள் நலத்திட்டம் ஒன்று ஆரம்பித்து அவங்களுக்கு மாதம் மாதம் ஏதாவது உதவித்தொகை நாங்கள் செய்வோம் என்று சொன்னார்கள். இது வரைக்கும் அந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது, அதற்கான அப்ளிகேஷன்லாம் வாங்கினாங்க. இது வரைக்கும் ₹1 அதுலேருந்து கொடுக்கல. இப்போ புதுசாக ஒரு புது வியூகம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னென்னா, எங்கெல்லாம் கிறிஸ்தவ திருச்சபைகள் இருக்கோ அதுக்கெல்லாம் நாங்கள் அப்ரூவல் கொடுத்துருவோம், கலெக்டர்கிட்ட அப்ரூவல் வாங்கி தருவோம். நான் கேட்குறேன், என் வீட்டில் நான் ஒரு சபை ஆரம்பிக்கிறேன், உடனே கலெக்டர் அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவாங்களே? இவங்க முட்டாள்தனமான ஒரு காரியத்தை செய்கிறாங்க. அப்படி இவங்க அப்ரூவல் வாங்கி கொடுத்தா, இப்போ நான் அடுத்த ஒரு கேள்வி கேட்குறேன், ரோட்டு மேலே எத்தனை இந்து கோயில்கள் இருக்கு, ஏன் அதெல்லாம் இடிச்சாங்க இவங்க? விளங்குதா? இப்போ இவங்களுடைய எண்ணங்கள் என்னன்னா, சிறுபான்மையினுடைய வாக்குகள் கிடைச்சாலே போதுன்றாங்க. ஒன்றில் சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்குது சென்னையில், போகிற வழியில் மெயின் ரோடில் ஜிஎஸ்டி ரோடில் இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுல இடது பக்கத்தில் ஒரு மசூதி இருந்தது. சென்ட் தாமஸ் மவுண்டில் மெயின் ரோட்டில் இருந்தது, ஜிஎஸ்டி ரோடில் இருந்தது. மசூதியை இடிச்சிட்டாங்களே. ஏன் இடித்தாங்க? சிறுபான்மையை காப்பாற்றுறதுக்காக இடித்தாங்களா அந்த மசூதியை? அதே மாதிரி கடந்த ஆண்டு 2024 4 கிறிஸ்தவ திருச்சபைகளை சென்னையில் உடைச்சி எடுத்துட்டாங்களே. என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு அந்த இடம் அரசாங்க இடம், நீ ஏன் இங்கே சர்ச்சை கட்டினன்றாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அப்ரூவல் வாங்கி தரோன்றாங்க. ஏயா அது இடிக்காம நீ அப்ரூவல் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல? என்னையா முட்டாளாக்குற, கிறிஸ்தவனையும் முட்டாளாக்குற, சிறுபான்மையர் எல்லாரையும் முட்டாளாக்குற. என்னமோ நீ சிறுபான்மையினருக்கு என்னமோ உதவி செய்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற. முட்டா பசங்க சிறுபான்மையர்கள், அதான் நான் சொல்லுவேன். இன்னும் அறிவு இல்லாமல் நடந்துக்கிறாங்க. இந்த ரோட்டில் போனால் சில நேரம் கத்துவேன். இப்போலாம் சென்னையில் கொஞ்சம் அதெல்லாம் இல்லை. கொஞ்சம் நாட்டுப்புறத்துலலாம் போனால் ரோட்டில் இன்னும் மேஜிக் காட்டுற மாதிரி ஓன்னு கத்திட்டு இருப்பான். என்னமோ கத்துறானே, என்னத்தையும் காமிச்சு கட்டுறானே எல்லாரும் ஆன்னு பார்ப்பாங்க. ஒரு மண்டை ஓடு ஒன்று வச்சுருப்பான், ஒரு பாம்பை ஒன்று காட்டுவான், ஒரு கீரை பிள்ளையை காட்டுவான். இந்த ஜனங்க ஆன்னு பார்க்கும், ஏதோ பண்ண போகிறான், அவன் மேஜிக் பண்ண போகிறான்னு நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தேர்தல் வர்ற நேரத்தில் இந்த மாதிரி சீன்லாம் காட்டிட்டு இருக்கிறான், கிறுக்கு பயம். இப்போ இந்த சமயத்தில் அதிமுக கூட்டணியிலேருந்து சிறுபான்மையினர் விலகி திமுக இணைஞ்சதும் இருக்கு, அந்த கதைகளும் இருக்கு. ஆனா அதிமுக பிஜேபி இணைஞ்சது தான் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவதுங்க, அதிமுகவுக்கு நல்லா தெரியும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, மக்கள் சேவை மகேசன் சேவை. இது எம்ஜிஆர் உடைய வார்த்தைகள். அதை கரெக்டா அவங்க என்ன பண்றாங்க, பின்பற்றணும்னு நினைக்கிறாங்க. அப்போ மக்களுக்கு சேவை செய்யணும்னா கட்டாயம் பிஜேபியோட இணைஞ்சாதான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுது, மத்தியிலிருந்து எந்த விதமான உதவியும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நீ போய் உதவி கேட்டியா? இல்ல கொடுத்த உதவி மக்களுக்கு போய் சேர்த்தியா? அதுவும் கிடையாது. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை புரிந்து கொண்டார்கள். மத்தியில எந்த ஆட்சி இருக்கின்றதோ அந்த ஆட்சிக்கு நாம் ஆதரவாக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு நாம் சிறந்த சேவைகளை செய்ய முடியும். அங்கு உள்ள எல்லா காரியத்தையும் மாநிலத்துக்கு கொண்டு வந்து, மத்தியில் உள்ள அனைத்து நல்ல காரியங்களை மாநிலத்துக்கு கொண்டு வந்து மக்களுக்கு நல உதவிகளை செய்ய முடியும் என்று புரிந்து கொண்டார்கள். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோட இணைந்து வருகின்ற 2026 தேர்தலில் அவங்க போட்டியிட முன் வந்திருக்கிறாங்க. இப்ப முன் வந்திருக்காங்க நீங்க சொன்னீங்க. ஆனா அதிமுகவுக்கும் பிஜேபிக்குமான இணக்கம் பிரிவு இணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அந்த ஒரு ஊசல் கதை மாதிரி தான் இருக்கு. திடீர்னு பார்த்தா சேர்றாங்க, திடீர்னு பிரிறாங்க, திடீர்னு இணைகிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது குடும்பத்தில் கணவன் மனைவி இருக்கிறாங்க. எந்த கணவன் மனைவியாவது 24 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே ஒன்றா இருக்கிறாங்களா? பார்த்துருக்கீங்களா? இல்லை. அதே தாங்க, இது ஒரு குடும்பம். இந்த குடும்பம்னு வரும்போது என்ன ஆகும், நேச்சுரலாகவே சில நேரம் நீங்கள் சொல்கிற ஒப்பீனியன் எனக்கு பிடிக்காது, நான் சொல்கிற ஒப்பீனியன் உங்களுக்கு பிடிக்காது, இப்படி விமர்சனங்கள் இருக்கும். இதை என்ன பண்ணுறாங்க, உங்களை மாதிரி ஊடகங்கள் இதை பெரிதாக்கி
வெளியே சொல்லும் போது என்னமோ பெரிய குற்றம் சொன்ன மாதிரியும் அதை ஊடகங்கள் தான் பெரியதாக்கி ஊதுறாங்களே தவிர அவங்களுக்குள்ள அவங்க நல்ல இணக்கமாக தான் இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்ப அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்களே வந்து பல பிரிவுகளா இப்ப பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து தனியா ஆலோசனை நடத்துறாரு. இப்ப இந்த பிரிவுகளுக்கும் பிஜேபிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. அதாவது செயல்படுறதுக்கு எல்லா நேரத்திலும் எல்லாரும் ஒன்றாக கூடி செயல்பட முடியாது. செங்கோட்டையன் எங்கேயோ இருக்கிறாரு, இப்போ இபிஎஸ் மக்களை சந்திக்கும் பயணத்தில் இருக்கிறாரு. அதனால அவரை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சு பேச முடியாது. ஆனா அவருக்கு தெரியாமல் இந்த காரியங்கள் நடைபெறவும் இல்லை, எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆலோசனைகள் என்பது நீங்களே சொல்லிட்டீங்க. ஆலோசனை என்பது என்ன செய்யலாம், அடுத்தடுத்து என்னத்தை முன்னேற்றி பாதையில கொண்டு போகலாம், எப்படி கொண்டு போனா இந்த ஒரு தேர்தலை நம்ம சந்திச்சு ஜெயிக்கலாம் என்ற ஆலோசனை கட்டாயம் வேணும். அதாவது செங்கோட்டைக்குன்னு ஒரு அவருக்குன்னு சொல்லி சில ஆதரவாளர்கள் இருப்பாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க உங்களை மாதிரி ஊடகங்கள் என்ன பண்ணுவாங்க, எங்களுக்குள்ள சரியா இணக்கம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப செங்கோட்டை என்ன பண்றாரு, அவருக்கு ஆதரவாளர்களை உட்கார வச்சு, எப்பா நம்ம எல்லாம் வந்து பிஜேபியோட தான் இணைஞ்சு போறோம், ஒன்னும் கவலைப்படாதீங்க, இதனால ஒரு பிரச்சனை இல்லை, நம்முடைய எம்ஜிஆருடைய ஆட்சியை நம்ம கொண்டு வரதான் போறோம், அதுக்கான ஒத்துழைப்பு நம்ம செய்து நம்ம கட்டாயம் இந்த தமிழ்நாட்டை முன்னேற்றுவோம்னு சொல்லி ஒரு ஆலோசனை பண்ணலாமே, அப்படி கூட இருக்கலாமே, நல்லதா நினைப்போமே. நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா. இவ்வளவு பண்ணியும் பிஜேபியால ஏன் தமிழ்நாட்டில் இன்னும் கால் ஊன்றி நிக்க முடியல? நல்ல காரியம் கேட்டீங்க. முதல் கேள்வி கேட்டீங்க தெரியுமா, இந்துக்கள் ஏன் சப்போர்ட் பண்ணல, நீங்கள் கிறிஸ்தவன் சப்போர்ட் பண்ணுறீங்களேன்னு கேட்டீங்கல்ல. நான் அதனால தான் கால் நிற்க முடியல. இந்துக்களுக்கு என்னைக்கு அறிவு வரப்போகுதுன்னு நான் கேட்குறேன். இந்துக்களுக்கு என்னைக்கு அறிவு வரப்போகுது, அவங்க என்னைக்கு அறிவு வருதோ அன்னைக்கு பிஜேபிங்க கால் ஊண்டிடும். சரியா? பல தலைவர்கள் முன்னோக்கி எடுத்துட்டு வராங்க. இப்ப அண்ணாமலையா இருக்கட்டும், நயினாரா இருக்கட்டும், தமிழிசையா இருக்கட்டும், மக்கள் கிட்ட நேரடியா சந்திச்சு களத்திலேயே இருக்காங்க. ஆனா அவங்களோட ஆதிக்கம் வந்து ஏன் அவங்களால இங்க வந்து வரவே முடியல? அதாவது இதைதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியானபடி செயல்பட இப்போ தீர்மானிச்சிட்டாங்க. என்னன்னா, மக்களுக்கு சேர வேண்டிய பல காரியங்கள் மத்திய அரசிலிருந்து வந்து சேரவில்லை. இது திராவிட முன்னேற்ற கழகம் தடுத்து நிறுத்தி தங்களுடைய காரியமாக அவர்கள் செயல்படுகின்றார்கள். இது முதலமைச்சரனுடைய காரியம், முதலமைச்சர் தான் செயல்படுத்த, முதலமைச்சர் ஒன்றும் செயல்படுத்தலை. மத்தியில் உள்ள அந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, சிஎம் உடைய ப்ராஜெக்டாக இவங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க, இவங்க பேர் மாற்றிக்கிறாங்க. ஆனால் இதை தான் அருமையான இந்த பிஜேபி தலைவர்கள் மக்கள் மத்தியில், இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லும் போது மக்கள் மத்தியில் இந்த தலைவர்லாம் இருக்கிறாங்கன்னா, இன்னும் இவங்க நல்ல கிராமத்துக்குள்ளே போல பட்டணத்திலே சுற்றிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வருத்தமான காரியம் அது ஒன்று. பிஜேபியுடைய தலைவர்கள் மேலே எனக்கு உள்ள ஒரு வருத்தம் என்னென்னா, கொஞ்சம் இறங்கி கிராமங்களிலே போய் எல்லாரிடத்துலையும் போய் இன்னைக்கு மத்திய அரசு செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து உரைப்பதற்கு பிஜேபியில் ஆட்கள் இல்லை. இந்த தலைவர்கள் எவ்வளவுதான் செய்வாங்க, ஏன் மற்ற மாவட்ட செயலாளர்கள் என்ன செய்துட்டு இருக்கிறாங்க, அந்த வட்ட செயலாளர் என்ன செய்துட்டு இருக்கிறாங்க, இவங்களாம் சரியானபடி மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டிய விஷயத்தை சேர்த்தாங்கன்னா பிஜேபி கட்டாயம் தமிழ்நாட்டில் நல்லா வளர்ந்துடும்.